வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். லைனிங் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் 1 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இந்த லைனிங் ப்ளவுஸை வந்து நல்லா ஒன்று போல் மடித்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதாவது இந்த கழுத்து பகுதி வந்து கரெக்டாக இங்கே வர மாதிரி மேட்சாக வச்சுட்டு ஆம்கூல் கரெக்டாக வச்சிடணும். இங்கே வந்து கரெக்டாக வரலன்னு சொல்லி இழுத்து வைக்கக்கூடாது. இழுத்து வச்சிங்கன்னா கழுத்து பகுதி வந்து வெளியே போயிடும். இந்த மாதிரி இப்படி வெளியே போயிடும். அதனால் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த இதுக்கு வந்து அந்த இங்கே வந்து இதாகும். ஓகேங்களா? அதனால் இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக அப்படி வச்சுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கழுத்தோட இறக்கம் இருக்குங்க இல்லையா, அங்கே கரெக்டான ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்கோல் இறக்கம் எடுக்கணும் இல்லையா, அதை கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செஸ்ட் அகலம் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு இப்படியே செஸ்ட் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ப்ளவுஸோட உயரம் எடுக்கணும். ஓகேங்களா? ப்ளவுஸோட உயரம் வந்து இப்படியே நீங்கள் ப்ளவுஸை கூட எடுக்கவே இல்லை. இந்த ப்ளவுஸ் வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வந்து அயர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே கரெக்டாக இருக்கும். இதை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு கழுத்தை வந்து நல்லா இது பண்ணி வைங்க. வச்சுட்டு வச்சுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இங்கே ஷோல்டர் ஆம்கோல் வச்சு கை ஜாயின் பண்ணிக்கோங்க. அவனுக்குள்ள கரெக்டான ஒரு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸை நம்ம அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த உயரம் நம்ம கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துருவோம். உயரம் கரெக்டாக இருக்குது. இந்த இருக்குது உயரம். அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச்சிங் காண்டி விட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதை பூரா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வச்சு கரெக்டாக எல்லாத்தையுமே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் மார்க் பண்ண பூரா குறிச்சோம்ல அளவு பூரா அதை பூரா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் அளவு ப்ளவுஸில் 3.25 இருக்குது. 1/2 இன்ச்சு குறைச்சி உள்ளக்க வச்சுக்கோங்க. 2.25. ஓகேங்களா? 2.25. ஷோல்டர் வந்து அங்கிட்டு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 6.25 இருக்குது. ஓகேங்களா? மொத்தத்துக்கு 6.25 இருக்குது. அப்படியே அந்த 6.25 வந்து கீழே வச்சுருங்க. வச்சுட்டு நான் அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு அப்படியே அதை மார்க் பண்ணியிருக்கேன். அளவு எடுத்து மார்க் பண்ணல. அவங்க ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதை தான் அப்படியே மார்க் பண்ணி இது பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இந்த 6.25 அப்படியே வச்சு இங்கே மார்க் பண்ணியாச்சு. இங்கே கீழே வந்து 2.25 வச்சு மார்க் பண்ணி இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. பாக்ஸ் போட்டாச்சு. பாக்ஸ் போட்டுட்டு இப்போ ரவுண்ட் கொடுத்துடலாம். கழுத்தோட ரவுண்ட் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த கழுத்தோட ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அளவு ப்ளவுஸில் இருக்க கழுத்து ரவுண்டு நம்ம வரைஞ்ச கழுத்து ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த கரெக்டாக இந்த மேலே ஏற்றி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வர மணிக்கு மேலே வந்து நான் 1/2 இன்ச்சு விடாமல் தான் நான் கழுத்தோட ரவுண்டு பார்க்குறேன். கழுத்தோட ரவுண்டு பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டுக்கு பார்க்கணும். நான் கழுத்தோட அளவு மேலே 1/2 இன்ச்சு விடாமல் அப்படியே தான் வச்சு இந்த ரவுண்டுக்கு பார்க்குறேன். நம்ம இப்போ வெட்ட போகிறோம் இல்லையா, அந்த ரவுண்டுக்கு நான் பார்க்குறேன்.
கரெக்டாக வருது ரவுண்டு எனக்கு. அவங்க அளவு ப்ளவுஸும் நம்ம எடுத்துருக்க இறக்கமும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ரவுண்டு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் அளவு பார்க்குறோம். ஜஸ்ட் அளவு நம்ம அப்படியே தான் மார்க் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த ஊக்கு பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா 9.75 இருக்குது. அப்போ இங்கே உள்ள ஒரு அரைஞ்சு இது பண்ணியிருக்கோம்ல, அப்போ 10.25. இங்கே கரெக்டாக 10.25 வருதான்னு பார்த்துக்கோங்க. 10.75 வருது. பத்திஞ்சு இருக்குது. இந்த 10 இன்ச்சு இருக்குது. இந்த ஊக்கு பக்கம் இருக்குங்க இல்லையா, இந்த ஊக்கு பக்கம் வச்சு அளந்து பாருங்கள். 10 இன்ச்சு இருக்குது. அப்போ அரை இன்ச்சு சேர்த்துக்குவோம். அப்போ 10.5 இன்ச்சு வரும். ஓகேங்களா? இப்போ அந்த அளவு இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த 10.5 இன்ச்சு இதில் 10.5 இன்ச்சு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆம்கோல் ரவுண்டும் இந்த நம்ம பாடி ஜஸ்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுவும் இந்த ஆம்கோல் ரவுண்டு நமக்கு மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகுதா? இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஆம்கோல் ரவுண்டு வந்து 8.5 இருக்குது. ஆனால் அவங்க வந்து இந்த ப்ளவுஸ் வந்து டைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுத்துக்கணும். 8.5 இருக்குது. அப்புறம் 9 இன்ச்சு. ஓகேங்களா? 9 இன்ச்சு வச்சு அப்போ நம்ம கூட பாடி மெஷர்மெண்ட்லேயே ஒரு 1/4 இன்ச்சு அப்படி தள்ளி எடுத்துக்கலாம். 10.5 வச்சேன் இல்லையா, 10.75 வச்சுருக்கேன். ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதில் இந்த ஸ்லீவ் ரவுண்டு நம்ம வரைகிறோம். இதில் வந்து நமக்கு 9 இன்ச்சு வருதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அவங்க கையிலேருந்து உடம்பு வரைக்கும் அப்படியே லூஸ் விட சொல்லியிருக்காங்க 1/2 இன்ச்சுக்கு. அப்படிங்கும்போது நம்ம ஜஸ்ட் ரவுண்டையும் நமக்கு லூஸ் வரணும், கரெக்டாக வரணும் இல்லையா? அதனால் ஜஸ்ட்டுக்கும் லூஸ் கொடுக்கணும். 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு லூஸ் கொடுத்துருக்கேன். 10.75 வச்சுருக்கேன். இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வந்து நம்ம பார்க்கலாம். 8.75 தான் வருது. நமக்கு 9 இன்ச்சு தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ இன்னும் லைட்டாக கொஞ்சோன்னு வந்து நம்ம கீழே இறக்கிக்கலாம். லைட்டாக கீழே இறக்கியாச்சு. இறக்கிட்டு இப்போ வந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ரவுண்ட் போட்டுக்கோங்க. ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ வந்து அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். 9 இன்ச்சு வருதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக 9 இன்ச்சு வருது. நமக்கு இங்கே 9 இன்ச்சு வருது. ஓகேங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை ஸ்லீவ் ரவுண்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு இங்கே வந்துருச்சு. ஒம்பது இன்ச்சு கரெக்டாக வருது. அப்போ அது போக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இங்கே கீழே டாட்டுக்கு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. கீழே டாட்டுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோதாங்க பேக் கட் பண்ணுறது. இப்போ பேக் வரைஞ்சி கட் பண்ணுறது இவ்வளோதான். ஏதாவது டவுட்னா எனக்கு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கரெக்டான இடத்துல அரக்காத்து போட்டாச்சு. பேக்கு இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம்.
கை ரெண்டு ப்ளவுஸையும் மடித்து போட்டுட்டு 1/2 இன்ச்சு வச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து அடித்து திருப்ப போகிறேன், அதனால் 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லீவ் எடுத்து அப்படியே போடுங்க. கீழே போட்டுட்டு இந்த ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே மேலே பிடிச்சி உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே கரெக்டான அளவில் மார்க்கு, தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டான அளவில் மார்க்கு, தையலுக்கு மேலே ஏற்றி ஒரு மார்க்கு. நமக்கு லூஸ் கேட்டிருக்காங்க, அதனால் இங்கே லூஸ் கொஞ்சம் கையில் வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ வந்து இங்கே அளந்து பாருங்கள். 6.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. நீங்கள் அப்போ இங்கே 7.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் 9 இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கோங்க. 8 இன்ச்சு தான் வருது, 1 இன்ச்சு கம்மியாக வருது. அப்போ இவங்க அளவு ப்ளவுஸில் வந்து அடிங்கை எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அளவு ப்ளவுஸில் வந்து அடிங்கை சுற்றளவு எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இதாக இருக்குது 7.25 எடுத்திருக்காங்க. நம்மளும் 7.25, 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. 7.25 வச்சு மார்க் பண்ணிட்டோம். நமக்கு வந்து 8.5 இப்போ கரெக்டாக வந்துருச்சு. நம்ம வந்து 1/2 இன்ச்சு லூஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ அது இங்கேயும் லூஸ் கொடுக்கணும், அடிங்கையிலே லூஸ் கொடுக்கணும். அப்போ 8 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடிங்கை சுற்றளவு 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணால் கரெக்டாக இந்த வருது 9 இன்ச்சு. ஓகேங்களா? அடிங்கை சுற்றளவு 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். இதில் வந்து 9 இன்ச்சு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். 8 தான் வருது. அப்புறமும் நமக்கு வந்து 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் தான் வருது. ஓகேங்களா? இப்போ லைட்டாக கீழே இறக்கிக்கலாம். இந்த அடிங்கை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். நம்ம இறக்கி வரைஞ்சாச்சு. இப்போ வந்து அடிங்கை சுற்றளவு பார்க்கலாம். இந்த இருக்குது கரெக்டாக 8 இன்ச்சு தான் இருக்குது. அதில் வந்து அடிங்கை சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து 8.25 தான் வருது. ஓகேங்களா? 8.25 தான் வருது. நமக்கு 9 இன்ச்சு வரணும். 1/2 இன்ச்சு லூஸ் கொடுக்குறோம் இல்லையா? அந்த லூஸ் இதில் வர நமக்கு வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? அப்படின்னா தான் சரியாக வரும். அதனால் இந்த மாதிரி 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை அளந்து பாருங்கள். கரெக்டாக 9 இன்ச்சு வருது. அப்போ இதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. 9ல் பாதி 4.5, அந்த 4.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ மேலே வளைவு கொடுத்தாச்சு. ஸ்லீவ் வரைஞ்சாச்சு. இந்த மாதிரி தாங்க நம்ம ஸ்லீவ் வரையணும். இதுக்கு லைட்டாக பெண்டு கொடுத்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம குடஞ்சி வெட்டணும் இல்லையா? அதுக்காண்டி ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து அப்படியே இந்த இடத்துல இந்த 2 இன்ச்சில் அப்படியே கொண்டு போய் அப்படியே லைட்டாக இறக்கி இந்த 1/2 இன்ச்சை தொட்டு இதை அப்படியே பழையபடி இங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க. இதை அப்படியே கொண்டு போய் இதோட சேர்த்துருங்க. அவ்வளோதான். இவ்வளோ தாங்க குடஞ்சி விட்டுறது. அதுக்கப்புறம் இதில் 2 இன்ச்சு, இங்கிட்டு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து
கரெக்டான உள்ளதில் வந்து ஒரு அரைக்காத்து போட்டுடலாம். போட்டாச்சு. மேலேயும் ஷோல்டர்கிட்டே அரைக்காத்து போட்டாச்சு மேலேயும். இப்போ வந்து இதை நம்ம வந்து குடஞ்சி விட்டுக்கலாம். உடஞ்சி விட்டியாச்சு. இவ்வளோதாங்க ஸ்லீவு. அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணணும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். பேக் எடுத்து ஃப்ரண்ட்டில் கிராஸாக போட்டுக்கோங்க. இவங்க ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கான்னு பார்க்கணுன்னு. இந்த இருக்குல்லங்க, நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா இதாக வரும். இல்லைன்னா இந்த நேர் கட்டிங்கன்னா அந்த கோடு பூரா இப்படி நேராக ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது. கிராஸ் கட்டிங்கன்னா அப்படி கிராஸாக இருக்கும். அதே அப்படி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் கிராஸில் போட்டுட்டேன். போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் பேக்கை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி பட்டியோட உயரம் வேணும் இல்லையா, அதுக்காண்டி 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு ஆம்கோல் ரவுண்டை வந்து கரெக்ட் பண்ணணும். 6.25 வச்சோம் இல்லையா, இந்த 6.25 இங்கே வச்சுருங்க. வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பேக்கில் 3.5 இருக்குல்ல, அந்த 3.5 இங்கேயும் கரெக்டாக வர மணிக்கு வச்சுக்கோங்க. 3.5 கரெக்டாக வர மணிக்கு வச்சுக்கோங்க. வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. அடுத்து இங்கிட்டு பாக்ஸ் கரெக்டாக போடுங்க. பாக்ஸு போட்டாச்சு. அரைக்காத்தை கரெக்டாக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் வந்து அப்படியே லைட்டாக கீழே இறக்கி வரைஞ்சிருங்க. வரைஞ்சாச்சு. இப்போ ஆம்கோலுக்கு அது வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்து ஸ்லீவ் வந்து முன்னாடி கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். முன்னாடியோட கழுத்தோட இறக்கம் வந்து இந்த மாதிரி மேலே கரெக்டாக ஷோல்டரில் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு நான் இறக்கி வைக்கல, கரெக்டாக தான் வைக்கிறேன். நம்ம கரெக்டான அளவில் வச்சு திருப்பி மேலே ஏற்றி வரையணும். அதனால் முதலே நம்ம மேலே ஷோல்டரில் ஒட்டி கரெக்டாக வச்சு ரவுண்டு வச்சு பார்த்துட்டோம்னா அப்படியே நம்ம அந்த அளவே அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பட்டி அடிச்சுருக்காங்களா, அங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். முன்னாடி உயரம் 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சுனா நம்ம வந்து 4 இன்ச்சு வச்சுக்கணும். இப்போ கிராஸ் பார்க்கணும். கிராஸ் பார்க்குறதுக்கு இப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு அங்கேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட்டு இருக்குதுங்களா, அங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உயரம் 10.5 இன்ச்சும் ஒரு புள்ளியும் இருக்குது. அதை அப்படியே இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக 13 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. அப்போ நம்ம 14 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்கணும்.
இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. 13 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி, 14 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக எடுத்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இவங்க இந்த அகலம் எவ்வளோ எடுத்திருக்காங்க பாருங்கள். இவங்க கட்டிங் வந்து வேறு மெத்தடில் போட்டிருக்காங்க. அதாவது இங்கே எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். 2 இன்ச்சு தான் வருது. 2 இன்ச்சுன்னா நம்ம 2.5 தான் வைப்போம். இந்த மாதிரி 2.5 வைக்கணும். வைக்கும்போது நமக்கு இங்கே இருக்குது கிராஸு. அப்போ 2.5 வைக்கும்போது எப்படி வைக்கவே முடியாது. மெயின் அவங்க வந்து இது எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மெயின் டாட்டு எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். 3.5க்கு ஒரு புள்ளிக்கு கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம 4க்கு ஒரு புள்ளி கம்மியாக வைக்கணும். ஓகேங்களா? வச்சாச்சு. இதை வச்சு மார்க் பண்ணியாச்சு. 4க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1.5 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக பிடிச்சிருக்காங்க. நம்ம அது மாதிரி இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கிட்டு 1.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை ஸ்ட்ரைட் கோடு போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த அகலம் வந்து கூட வருது இல்லைங்களா? உங்களுக்கு கம்மியாக வருது. அதனால் என்ன செய்யறோம், நம்ம இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க, நம்ம பட்டியை குறைச்சிக்கிட்டு அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே தான் கட் பண்ணணும். நான் வந்து இப்படி கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிடுவேன். இதை வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு குறைச்சிக்கலாம். 1 இன்ச்சுக்கு கீழே இறக்கி வச்சுட்டு இது வந்து எடுத்துக்கலாம். 3.5 இன்ச்சு இருக்குது. அதை அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டாச்சு. இவ்வளோதாங்க. இதுதான் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணுறது. இது வந்து நம்ம ரொம்ப இதாக இருக்குது. அதனால தான் இந்த அகலம் கம்மியாக எடுத்திருக்காங்க. இங்கே அகலம் கூட எடுத்திருக்காங்க. இங்கே அகலம் கம்மியாகவும் இங்கே அகலம் கூடயும் இருக்குது. அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இதை வந்து இங்கேருந்து இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 6.5 இருக்குது. நம்ம வந்து 2 இன்ச்சு தான் இருந்துச்சு. இது வந்து 6.5 இருக்குது. இந்த நெட்டு வந்து 6.5 இருக்குது. இதோட அகலம் வந்து 2 இன்ச்சு தான் இருக்குது. அப்போ 6.5ஓட 2 கூட்டினா மொத்தம் 8.5 இன்ச்சு தான் வரணும். நமக்கு எவ்வளோ வருது? 3.25ஓட 6.5 கூட்டினோம்னா 9.25 இன்ச்சு வருது. அப்போ நமக்கு 8.5 இன்ச்சு தான் வரணும். ஓகேங்களா? 9.25 வருது. அப்போ 9.25 போது நமக்கு எத்தனை இன்ச்சு கூட வருது? 8.5 இன்ச்சு. அது 9.25னா 1.25 இன்ச்சு கூட வருது. அப்போ இந்த அகலத்தில் வந்து நம்ம 1.25 இன்ச்சு இங்கே குறைச்சிக்கணும். 6.5 வருது இல்லையா? 5.5ன்னு கணக்கு வச்சுக்கணும். 5.5. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு அங்கிட்டு தையலுக்கு 2 இன்ச்சு. அந்த மாதிரி வச்சு நம்ம கணக்கு பார்த்துக்கணும். ஓகேங்களா? கணக்கு பார்த்துட்டு இப்போ அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 6.5 வைக்கல,
1.25 இன்ச்சு கூட வருது. அப்போ 6.5 வைக்கல, 5.25 இது வந்து 2 இன்ச்சு. இப்போ இது ஒரு 5.25, இங்கிட்டு ஒரு 3.25, 5 3 8 8.5 கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? 8 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. அந்த மாதிரி கணக்கு பார்த்துக்கோங்க. கணக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டெப் கோடு போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே இப்படி தான் நான் ப்ளவுஸ் ஒரு 5 6 ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சி கொடுத்துட்டு கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க புதுசாக வந்தவங்க கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தடுத்து என்கிட்ட கொடுக்குறாங்க. அதனால தான் நானும் இந்த கரெக்ஷனை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இப்படி கட் பண்ணி தைச்சிக்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக எல்லா இடத்துலையும் அரக்காத்து போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். மூணே முக்கால் இங்கே வச்சோம்னா 11.25 இருக்குது. பட்டியோட அகலம் வந்து 11.25. பட்டியோட அகலம் வந்து 11.25. 11.25னா 11.25 இருக்கணும். நான் எப்போயும் 1/2 இன்ச்சு கூட எடுப்பேன்ல, கரெக்டாக இருக்குது. இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து பட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பட்டி வந்து 4 இன்ச்சு வருது. நம்ம முன்னாடி இங்கே இறக்கம் 1 இன்ச்சு இறக்கியிருக்கோம் இல்லையா, அதனால் 3 இன்ச்சு வச்சு 4 இன்ச்சு கணக்குக்கு வெட்டிக்கலாம். அது அளவு ப்ளவுஸில் 4 இன்ச்சு இருக்குது. அப்போனா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைப்பேன், 5 இன்ச்சு. நம்ம முன்னாடி பட்டன் பீஸ் முன்னாடி அங்கே 1 இன்ச்சு இறக்கம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் கழிக்கணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம். 3 இன்ச்சுன்னு வச்சு 4 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 4 இன்ச்சு. அப்போ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிட்டு முன்னாடி பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இதுவும் அப்படியே உங்கள் பட்டி வந்து ஸ்ட்ரைட்டாகவே வருது. இப்போ 11.25னா 11.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 11.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பின்னாடி பட்டியோட உயரம் வந்து 3.5 இன்ச்சு, 3 இன்ச்சு வச்சுன்னா 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இடுப்பில் 7.25 இருக்குது. இன்னொரு சைடும் பார்த்துக்கலாம். ஏழே முக்கால் இருக்குது. இப்போ 7.25னா 8.25, 9.25, 10.25 அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துக்கோங்க. இதிலேருந்து 4 இன்ச்சு இங்கே ஒரு கரெக்டாக வருது. இதை அப்படியே க்ராஸாக கொடுத்துக்கோங்க. போட்டுட்டு பட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக தான், உங்களுக்கு வந்து வளைஞ்சு வரல, ஸ்ட்ரைட்டாகவே தான் வருது பட்டி. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டியை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ப்ளவுஸ் கட்டிங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாவது சந்தேகமாக எனக்கு